வெல்கம் டு சிக்கு குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்கலாம். சோ இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் vlog. மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க இனிமே போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Let's get into the video. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொடை செஞ்சுட்டு இருந்தேன் விநாயகருக்கு. ஸோ இது மேலே நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குல்ல. நான் இது வீடியோ எடுக்காமல் விட்டதுக்கு ரொம்ப சாரி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விநாயகருக்காக மாலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் மாவேல தோரணம் செஞ்சுட்ருக்கோம். பக்கத்துலேயே எருகாப்பூ செடி இருந்துச்சு. வந்து பறித்து நாங்கள் எருகாப்பூ மாலை செஞ்சுட்டு இருந்தோம் விநாயகருக்கு. எருகாப்பூ செடி மாவேலை இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் அடுத்தாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம், அதாவது கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இந்த கொழுக்கட்டை பிடிச்சோம். ஒன்று பார்த்திங்கன்னா நாங்கள் அச்சில் செஞ்சோம். அது சூப்பராகவே வந்துருந்தது. நீங்கள் இப்போ தான் அது பார்த்துட்ருக்கீங்க. அச்சில் செஞ்சு கொழுக்கட்டை நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நாங்கள் எல்லா டைப் ஆஃப் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம். அச்சை எடுத்தது, கையில் பிடிச்சது, மோதகா ஷேப்லலாம் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி குண்டான வேக வச்சு எடுத்துட்டோம். கொழுக்கட்டையும் மற்ற பலகாரத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ விநாயகருக்கு அபிஷேகம் என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்குன்னு காமிச்சு. ஸோ இப்போ பூஜை நடக்குது பாருங்கள். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பூஜை முடிச்சு பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வச்சாச்சு. இப்போ என்னென்ன பலகாரம் வச்சுருக்குன்னு சொல்கிறேன். உளுந்து அடைச்சி எல்லா வகையிலையும் ஒரு ஒரு கொழுக்கட்டை, உருளைக்கிழங்கு தொக்கு வச்சுருக்கோம், கடலப்பருப்பு சுண்டல் வச்சுருக்கோம், முருங்கைக்காய் சாம்பார் சாதம் வச்சுருக்கோம், அடுத்து பொரி வச்சுருக்கோம், கரும்பு சோளம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். காக்கா போச்சு காக்கா சாப்பிட்டு அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டோம். விநாயகர் எங்கள் கூட 2 days இருப்பார். ஸோ லாஸ்ட் டே நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆஃப்டர் 3 days. ஸோ 3 days ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் விநாயகர் கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டு நியர்பையில் கிட்டேயே செம்பல்வாக்கம் ஏரி இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏரி போகிற வழியில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனரியாக இருந்துச்சு. அதே மாதிரி மனசுக்கும் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் விநாயகர் கரைக்க போகிறோம். ஸோ இங்கே சின்ன படிக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் இறங்கி போயிட்டுருக்கோம் நாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விநாயகர் கரைச்சிட்ருக்காங்க. நம்மளும் இங்கே தான் கரைக்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் விநாயகரை ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை எடுத்து இப்போ வெளில வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 3 நாளும் விநாயகருக்கு இலை போட்டு பாயாசம் வடை அந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் விநாயகரை கரைக்க போகிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் கரைச்சி முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு இருக்கும் போது கண்ணம்னு ஒரு இடம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனரியாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியாக இருக்குது. அதுக்கு நடுவில் போகும்போது ஒரு செம்மையாக இருக்குங்க. ஸோ நான் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேட் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கீழே ஒரு வழி இருக்குன்னாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம மேலே போய் பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி பார்த்துக்க முடியாது போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் யாராவது செம்பல்பாக்கம் வந்தீங்கன்னா செம்பல்பாக்கம் ஏறி பார்த்துட்டு தான் போகணும். ஸோ தென் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர்
விநாயகர் கரைக்கும் வராங்க, கரைச்சிட்டு போகவும் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடம்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை டிங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்துட்டு பாய்.